ஒன்று நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்றார். அவன் சொல்லி முடிக்கும்போது கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு ஆன்சர் கொடுக்குறார். பிரியமானவர்களே, யாருக்கு தேவன் பதில் தருவார்? யாரை தேவன் ஆசீர்வதிப்பார்? இது ரொம்ப அவசியம். இவனுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் ஜெபித்த உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? இவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அப்போ இவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன் அல்லவா? வேற யாரையா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இவன் ஜெபித்தானே. ஆகவே இந்த நாட்களில் இந்த பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலும் யாபேஸை போல நாம் இருந்து ஜெபிச்சோம்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இவனுடைய சுபாவங்களையும் இந்த வேதத்தில் இருக்கிறதான சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, யாபேஸ் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா? வறட்சி அப்படின்னு அர்த்தம். மழையே பெய்யாமல் 10 வருஷம் 20 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தால் அந்த மண் கட்டி எப்படி இருக்கும்? வறண்ட பூமி, வறண்ட மண். அந்த மண்ணுக்கு தான் எபிரேய மொழியில் யாபேஸ் அப்படி சொல்லுவாங்க. தண்ணி இல்லாததான கையில் எடுத்தால் அப்படி பொடி பொடியாக போவோமே, களிமண். அதுக்கு பேர் மண்ணாங்கட்டி. அவ்வளோதான், சாதாரணமாக சொல்லணும்னா மண்ணாங்கட்டி, தண்ணி இல்லாத கட்டி. இப்படி தான் அவனுக்கு பேர் வச்சாங்க. ஏன் அந்த பேர் அவங்க வச்சுருப்பாங்க? 9வது வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி வறட்சியில் இருந்த இவன் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். கனத்துக்குரியவனாக இருந்தான் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கலாம், உயர்வான ஒரு அனுபவத்தில் இருந்திருக்கலாம், எல்லாரும் மெச்சிக்கொள்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். சகோதரர்களுக்குள்ளே அப்படி சொன்னால் இவனுக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க குடும்பத்தில். அவங்களே பார்க்கலாம், இவன் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்திருக்கான், கனத்துக்குரியதான போஸ்டிங்கில் இருந்திருக்கிறான். ஆனால் இவன் பிறக்கும்போது இவன் தாய், இவன் வேண்டாம், எனக்கு வேண்டாம் இந்த குழந்தை, வேண்டாம் இந்த குழந்தை அப்படி சொல்லி தான் இவன் பிறந்திருக்கிறான். 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடு பெற்றேன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறவங்கள நான் வச்சு சமாளிக்க முடியல, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு போஷிக்க முடியல, ஏற்கனவே இருக்கிறவங்க தேவையை என்னால் சந்திக்க முடியல, இன்னொரு குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னா அதையும் நான் பாதுகாக்கணும், அதையும் நான் கட்டி எழுப்பணும், அதுக்கும் தேவையானதை கொடுக்கணும். அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். இன்னொரு குழந்தை பிறந்தா இன்னும் கஷ்டப்படுவேன், நான் இன்னொரு குழந்தை பிறந்தா இன்னும் கஷ்டப்படுவேன். அப்போ இவங்க ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அப்போ குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த உடனே அவன் என்ன செய்தா? வறட்சி அப்படின்னு பேர் வச்சான். ஏற்கனவே நாங்கள் வறட்சியாக இருக்கிறோம், இன்னொரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படி சொல்லி தான் வறட்சி அப்படி சொல்லி அவனுக்கு பேர் வச்சான். ஆனால் இவன் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்துட்டாரு. இந்த யாபேஸ் முதலாவது யார்? இவர்கள் இருந்த தேசம் எது? கீலேயாத்து தான் இவங்களுக்கு இருந்த தேசம். கீலேயாத்து யாருக்கு சொந்தமானது? மனாசேயுடைய பாதி கோத்திரத்துக்கு சொந்தமானது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான மனாசே கோத்திரமும் காத் கோத்திரமும் ரூபன் கோத்திரமும் யோர்தானை விட்டு இந்த பக்கம் கடந்து வராமல் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறதான இப்போ பாலஸ்தீனம் அப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா?
பாலஸ்தீனம் நாடு அப்படி சொல்கிறாங்கல்ல, இந்த பெலிஸ்தீர்கள் இருக்கிற இடம், பாலஸ்தீனம் அந்த முஸ்லீம்ங்க இருக்கிற இடம், இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னாக்கா ரூபன் புத்திரருக்கும் மேற்புறத்தில், நடு மையத்தில் மனாசே கோத்திரத்துக்கும், அதுக்கு கீழ்ப்புறத்தில் காத் கோத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த பூமி. அது ஏற்கனவே பெலிஸ்தர் கையில் இருந்தது. அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவர் இவங்களுக்கு பறித்து இவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதில் மனாசேக்கு தான் பெரிய இடம். மனாசேக்கு தான், ஏன்னா அவங்க அதிகமான ஜனங்கள் இருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு கொடுத்ததான இடம், அவங்க தான் பூர்வீகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இடம் மாறி போச்சு. யோர்தானுக்கு இந்த பக்கமாக அவங்க அப்படியே ஆப்போசிட்டு யூதாவும் பெஞ்சமின் இருந்தாங்க. சுற்றி இருந்ததான நிறைய செபுலோன் கோத்திரம், நப்தலி கோத்திரம், அது இதெல்லாம் இருந்துச்சு. தான் கோத்திரம் மேலே இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த பாலஸ்தீனம் இருக்கிறதான இடத்துல தானே இந்த கீலேயாத் மனுஷர்கள் இருந்தாங்க. கீலேயாத் தேசம், அந்த தேசத்தில் ஒரு இடம்தான் இந்த யாபேஸ் இருந்த இடம். அதனால தான் கீலேயாத் மனுஷராகிய யாபேஸ் அப்படி சொல்லியிருக்குது. படிமா அந்த வசனத்தை மறுபடியும் படி. அது இல்லை, 1 நாளாகமும் 10வது அதிகாரம் 12வது வசனம். பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். 7 நாள் இவர்கள் உபவாசம் பண்ணாங்க. இவங்க யாரு? முதலாவது இவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த யாபேஸ் ஒரு பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, திறமசாலிகள், எல்லாவற்றையும் செய்ய பலசாலிகள், தைரியம் உள்ளவங்க, பயப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. அதனால தான் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லப்பட்டது. தேவன் யாரை பராக்கிரமசாலின்னு சொன்னார்? கிதியோனை பார்த்து தான் பராக்கிரமசாலின்னு சொன்னார். ஆனால் கிதியோன் இவங்களை போல தைரியசாலி கிடையாது. அவன் மீதியானிற்கு பயந்து தான் அவன் கோதுமைகளை காப்பாற்றுறதுக்காக நைட்டோட நைட்டாக போரடிச்சிட்டு கிடந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவன் பொருளை இவன் தப்பு வைக்க பார்த்தானே, இவன் பொருளை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பிரயாசப்படுறானே, அதனால்தான் அவனை பராக்கிரமசாலி அப்படி சொன்னார். நம்முடைய பொருள் அந்நியர் எடுக்காதபடி நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். கண்டிப்பாக நம்ம பொருளையே நம்ம இழந்துடக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இவர்கள் தேவன் சொல்கிறதுக்கு முன்னாலே பராக்கிரமசாலிகள் தான். ஆனால் பராக்கிரமசாலிகளாக இவங்க இருந்தால் கூட யுத்தம் பண்ண மாட்டாங்க, இப்போ யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, சமாதானம் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. யார் இவங்களோட யுத்தத்துக்கு வந்தாங்க? இவங்களோட யுத்தத்துக்கு வந்தவங்க யார்? 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசி. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். போதும். இந்த இடத்துல அக்காலத்திலே கீலேயாத்தில் இருக்கிறதான யாபேஸ் இப்படி சொல்லியிருக்கு. அப்போது கீலேயாத்தில் தான் ஒரு பாதியில் இருக்கிறதான இந்த கிராமம். இதில் இந்த யாபேஸ் ஜனங்கள் இருந்தாங்க, நிறைய பேர். இப்போ மனாசேவுடைய அந்த கோத்திரத்தில் இருந்திருக்கலாம். இப்போது இந்த யாபேஸை முற்றுகை போட்ட பேர் இவங்க பராக்கிரமசாலிகள் தானே. இவர்கள் போய் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க, நம்ம எதுக்கு சண்டை போடணும், சமாதானமாக போயிடுவோம், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாம், உங்களை நாங்கள் சேவிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கீழே இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. பெரிய மாணவர்களே, யோசித்து பாருங்கள். இவங்க சண்டைக்கு போல, யாரோ தான் சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. யாராவது நம்மக்கிட்ட வீம்புக்கு சண்டைக்கு வந்தோம்னா நாம் சும்மா இருப்போமா? அவங்களோட போய் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோமா? அவங்களோட போய் ஒப்புரவாகி பேசி, சரி நீங்களே இருந்துங்க, நாங்கள் உங்களுக்கு கீழே இருந்துக்கிறோம், தாழ்த்திக்கிறேன் எங்களை, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. யாராவது நம்மளுக்கு விரோதமாக பேசிட்டாவே நமக்கு கோபம் வந்துடும்.
உடனே சண்டைக்கு நிறைய ரெடியாக இருப்போம் நம்ம. என்னை எப்படி நீங்கள் பேசலாம்? நாங்கள் உங்களன்னா எதனா பேசணுமா? உங்கள்கிட்ட எதனா சண்டைக்கு போயிருந்தோமா? நாங்கள் உங்களை கேவலமாக எதனா பண்ணோமா? உங்களை எதனா திட்டினோமா? நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். நீங்கள் ஏன் எங்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க? உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நியாயம் பேசி 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 என்ன செய்வோம்? சண்டையை பெருசாக்கி விட்ருவோம். ஆனால் இவங்க பாருங்கள், ஒரு ஆள் சண்டைக்கு வந்திருந்தா கூட அவங்களோட ஒப்புரவாய் மனம் பொருந்த தான் பார்க்குறாங்க. சண்டை வேணாங்க, எதுக்குங்க சண்டை அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், அப்படியா உடன்படிக்கை பண்ண வந்திருக்கீங்களா? சமாதானம் பேச வந்திருக்கீங்களா? நான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வலது கண்ணையும் பிடுங்குவேன், அப்போ தான் நான் உங்களுக்கு பண்ணுற உடன்படிக்கை அப்படி சொல்லிட்டான். 2வது வசனம். அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். பார்த்தீங்களா? நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணோன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய வலது கண்ணை பிடுங்குவேன், ஒவ்வொருத்தருடைய வலது கண்ணை கெடுத்து விட்டுருவேன், வலது கண்ணை தோண்டிடுவேன். அதுதான் உங்களோட நான் பண்ணுற உடன்படிக்கை, உங்களை எல்லாரையும் நிந்தையாக்கி அலைய வைப்பேன் அப்படி சொல்கிறான். எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? இவங்களே சண்டை போடாமல் தைரியசாலி தான், பராக்கிரமசாலி தான். ஆனால் இவங்க தாழ்ந்து போகிறாங்க. தாழ்ந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களை நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. சரி, வந்த இவன் யார்? அவன் பேர் என்ன? அம்மோன் புத்திரனாகிய நாகாஸ். நாகாஸ் என்னும் அம்மோன் புத்திரர் அப்படி சொல்லியிருக்குது. நாகாஸ் அப்படி சொன்னால் என்ன? பாம்பு அப்படின்னு அர்த்தம், வலு சர்பம் அப்படின்னு அர்த்தம். அதான் நாகாஸ். இவன் அவனுக்கு பேர் எப்படி வச்சுருக்கான் பாருங்க. ஆனால் இவன் எந்த வம்சத்தில் வந்தவன்? அம்மோன் புத்திரருடைய வம்சத்தில் வந்தவன். அம்மோன் புத்திரர் அப்படி சொன்னான் யார்? அவன் தான் இந்த லோத்து இருந்தானே, சோதோம் கொமோராம்லேருந்து தப்பிச்சு வந்தானே. அந்த நெருப்பு வரும்போது, அந்த தப்பிச்சு வரும்போது அவங்க ஒரு குகையில் இருந்தாங்க இல்லையா? அந்த குகையில் இருக்கும்போது அவர்களுக்கு 2 பிள்ளைங்க வந்து மனைவி உப்பு தொண்ணா மாறிட்டா. அந்த டைமில் மூத்தவளுக்கு ஒரு பையனும் இளையவளுக்கு ஒரு பையனும் பிறந்தாங்க. அருவருப்பானவங்க தகப்பனிடத்திலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. அதில் மூத்தவனுக்கு என்ன செய்தான்? மோவாப் அப்படி சொல்லி பேர் வச்சாங்க. இளையவளுக்கு அம்மோனியன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ அம்மோனியன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மோன் அப்படி சொன்னாக்கா தாயினுடைய ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம். கேவலமான பேர் அது. மோவாப் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? தகப்பனுடைய ஈரப்பதம்னு அர்த்தம். 2 பேருக்குமே கேவலமான மோசமான பேர் தான். இவர்கள் பிறந்ததுலேருந்து மோசமாக தான் நடந்துக்கிட்டாங்க. பயங்கரமாக போய் எல்லாருக்கிட்டையும் அபகரிப்பாங்க, கொள்ளையடிப்பாங்க, துஷ்டர்களோடு சேருவாங்க, துஷ்டர்களோடு தான் கலப்பாங்க, ஆவிக்குரியவங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இவங்களால இருதயத்தில் மனக்லேசம் மிகுதி ஆகிடுச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ இதில் ஒருத்தன் இந்த நாகாசுன்னு பேர் வச்சுருக்காங்களே, இந்த இளையவளுடைய பெற்ற இவன் வந்து எப்படி கும்பல் அப்படி சொன்னாக்கா மோசமானவங்க. இவங்க மந்திரவாதங்களும் பலவிதமான காரியங்களும் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அங்கே இந்த வேலையும் பண்ணுவாங்க. எதிராளி ரொம்ப பலசாலியாக இருந்தால் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக மந்திரங்களையும் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம போய் அவ்வளோ சீக்கிரம் மோத முடியாது. இது யாபேஸுக்கு நல்லா தெரியும், யாபேஸுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணோம், இவங்கக்கிட்ட போய் நம்ம போய் சண்டை போட்டு முட்டி மோதிட்டு இருக்கிறத விட இவங்க வித்தியாசமான பிசாசுகளை போயிட்டு ஏவி விட்டுன்னு இருப்பானுங்க. அதனால் இவங்களோட உடன்படிக்கை பண்ணுவோம், சண்டை போடாமல் சமாதானத்துக்கு போயிடுவோம். அப்போது இவங்க கொஞ்சம் அடங்குவாங்க, இவங்கள சேவிச்சுட்டு போவோம். நம்ம காப்பாற்றப்படணும். பிரியமானவர்களே, ஒரு யுத்தம் நடக்குது அப்படி சொன்னால் ஜெயம் எடுக்கிறாங்களே, வெற்றி பெற்றாங்க, அது பெருசல்ல. ஆனாலும் இவங்களுக்கும் நஷ்டம் வரும். என்ன தான் சண்டை போட்டாலும் இவங்க இடத்துலையும் கொஞ்சம் பேர் சாவதானே செய்வாங்க, எதிராளியும் சாவுவாங்க, இவங்களுக்குள்ளேயும் மரணம் சம்பவிக்கும். சில விஷயத்தை இழந்து தான் இவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிச்சது பெருசல்ல, ஆனால் எவ்வளோ இழந்துருக்குறோம் அதை பார்க்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டோன்னு போவாங்க. ஆனால் நம்மக்குள்ளேருந்து எவ்வளோ இழந்து போயிட்டோம். 2 பேருக்கும் சேதம் வரத்தான் செய்யும். எவனா ஒருத்தன் தோக்கத்தான் செய்வான், ஆனால் 2 பேருக்கும் சேதம் வரத்தான் செய்யும். இப்போ இந்த யாபேஸ் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்கு நம்ம சண்டை போடணும்? சண்டை போட்டு நம்ம ஜெயித்தாலும் நம்மளுக்குள்ள நஷ்டம் வரும்.
நம்ம ஊரில் நிறைய விதவைகள் இருப்பாங்க, பிள்ளைங்க பெற்றவங்க இல்லாமல் இருப்பாங்க. சிலருங்க சகோதரர்கள் பிள்ளைங்க பெற்றவங்க பிள்ளைங்களை இழந்து கிடப்பாங்க. இதெல்லாம் நடக்குமே, இதெல்லாம் நடக்குமே, எதுக்கு நம்மளுக்கு இந்த நஷ்டம்? அதனால் உடன்படிக்கை பண்ணி அவங்கள சேவிப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவன் வலது கண்ணை பிடுங்குவேன்னு சொல்கிறான். பாருங்கள் என்ன பேர் வச்சிருக்கிறான், இவனுடைய நோக்கம் என்ன? வலது கண் அப்படி சொன்ன என்ன? தேவன் என்னை அழைத்தார், எனக்கு ஒரு மார்க்கத்தை வெளிப்படுத்தினார், எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தில் நான் ஓடிட்டுருக்கிறேன், அந்த தரிசனத்தில் நான் ஓடிட்டுருக்கிறேன். என்னுடைய தரிசனத்தை இந்த ஆவி கெடுத்து விட்டுரும், என் தரிசனத்தை இந்த ஆவி கெடுத்து விட்டுரும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் மறந்துடுவேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை மறந்துடுவேன். நான் எதற்காக கர்த்தர் என்னை கூட்டு வந்து அவர் வீட்டில் வச்சிருக்கிறாரோ அதை நான் மறந்துடுவேன். இதெல்லாம் மறந்து என் தரிசனத்தை நாசம் பண்ணி விட்டுரும். தரிசனத்தை கெடுத்து தாறுமாறு ஆக்கி விட்டு நிந்தையாக்கி விட்டுரும். இஸ்ரவேலுக்குள்ளே நான் உங்களை நிந்தையாக்குவேன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நீங்களாம் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க, அப்படி நடந்திருக்கேன், இப்படி நடந்திருக்கேன் சொல்கிறாங்கல்ல, நிந்தையா. இதான் கண்ணை பிடுங்கிறது. அப்போ இவன் யார் யார் கண்ணெல்லாம் பிடுங்கலாம்? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கண்ணையும் ஆதாம் கண்ணையும் கூடாக்கணும் இவன் தான். ஏன்னா அங்கேயும் பாம்பு தான் அவங்க கண்ணை கூடாக்குச்சு. ஆவிக்குரிய கண்ணு போய் மாம்ச கண்ணு வந்துடுச்சு அவங்களுக்கு. அங்கே கூடாக்கி விட்டுட்டான். அங்கே கூடாக்கி விட்டவொன்னே என்ன நடந்துச்சு? இப்போ இவன் வலது கண்ணை பிடுங்கி உங்களை இஸ்ரவேலுக்கு நிந்தையாக்குவேன்னு சொல்கிறானே, வலது கண்ணை பிடுங்கிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது இஸ்ரவேலுக்குள்ள கண்ணை பிடுங்கிட்டாங்க, நொண்டி, கை உடஞ்சவன், ஊனன், இந்த மாதிரி ஆகிட்டா என்ன தெரியுமா? இவங்க தேவாலயத்துக்கு பலி செலுத்த போக முடியாது. அவன் எங்கே வரான் பாருங்க, தேவனை விட்டே என்னை பிரிக்கணும், தேவ சமூகத்துக்கே என்னை போகக்கூடாமல் ஆக்கணும். நான் எந்த காரணத்தை கொண்டோ என் பாவத்துக்கு நான் போய் நிவர்த்தி செய்திடவே கூடாது. ஏன் நல்லா இருந்தேன், என் ஜீவியத்தில் பாவம் இருந்துச்சுன்னா நான் போய் பலி செலுத்துவேன். பலி செலுத்தினா என் பாவம் நிவர்த்தி ஆக்கப்படும், நான் தேவனோடு ஐக்கியமாவேன். ஏதோ என் ஜீவியத்தில் வந்து அக்கிரமம் பாவமெல்லாம் கூட நான் பலி செலுத்தி சரியாயிடுவேன். ஆனால் என் கண் ஊனம் ஆயிடுச்சு அப்படி சொன்னால் சாவுற வரைக்கும் நான் தேவாலயத்துக்கு போக முடியாது. ஊனர்களும் நொண்டியும் சப்பானிகளும் தேவாலயத்தில் வரலாகாது. அதனால தான் அவங்க வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருக்காங்க. குருடர்கள்லாம் எங்கே தான் உட்காந்து பிச்சை எடுத்துருந்தாங்க? வாசலில். அப்போது பேதுருவும் யோவானும் போகும்போது ஒரு தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்த ஒருத்தன் வந்து வாசலில் உட்காந்து, ஐயா எதனா கொடுங்க, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசு நாமம் இருக்குது, எழும்புற நடறா அப்படி சொன்னாங்க. அவன் எழும்பி குதித்து நடந்து தேவாலயத்துக்குள் போனான். கால் வந்த பேர் தான். அது வரைக்கும் அவருக்கு தேவாலயத்துக்கு போவதற்கு தடை. இப்போ இந்த ஆவி என்ன பண்ணுது பார்த்தீங்களா? உன் வலது கண்ணை பிடுங்குவேன். இப்போ வலது கண்ணை பிடுங்கி இஸ்ரவேலில் நிந்தையாக்குவேன். என்ன தான் எனக்கு நிந்த? பலி செலுத்த போக முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, வாசலுக்கு வரைக்கும் போகலாம், ஆனால் உள்ள பிரகாரத்துக்குள்ளே கூட போக முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். நான் ஊனமாகி கர்த்தருடைய சமூகத்தை விலக்கப்பட்டுருவேன். இப்போ ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டாங்க. தேவன் அவர்களை துரத்தினார். ஏன்னா கண்ணு போயிடுச்சு. கண்ணு போன பேர் நீ இங்கே இருக்க முடியாது, வெளியே போ அப்படி சொல்லி துரத்தி விட்டார். யோசித்து பாருங்கள், தேவனோடு இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை நாசம் பண்ணுற ஆவி தான் இது. அதுக்கப்புறமா சிம்சோன் நல்லா இருந்தான். அவனுடைய தேவனோடு ஐக்கியமாக இருந்த அவன் பிரதிஷ்டையை நாசம் பண்ணி முதல்ல அவனுக்கு என்ன தெரியுமா செய்தாங்க? மொட்டை அடிச்சு விட்டாங்க. மொட்டை அடிச்சு விட்டு கண்ணை நோண்டி விட்டான். 2 கண்ணையும் நோண்டி விட்டான். கண்ணை நோண்டி அவனை விலங்கு போட்டு காசாவை கொண்டு போயிட்டாங்க மாவாட்டுறதுக்கு. அப்போது கண்ணு நோண்டப்பட்டுச்சு. இப்போ தேவனை விட்டு விலகிட்டார். பிரதிஷ்டை உடஞ்சி போச்சு, பிரதிஷ்டையும் போயிடுச்சு. இந்த ஆவி எப்படிப்பட்டது? ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறதான தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற நம்ம தேவனை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். மறுபடியும் கிட்டியே வராத அளவுக்கு ஆக்கி விட்டுரு. சிம்சோன் அங்கேயே செத்து போனான்ல, கண்ணு வரல, ஆனால் அவன் தேவனுடைய ஆவி இறங்கினார் ஏதோ கிருபையா. ஆனாலும் கூட அதோட அவன் சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு இல்லை. அதுக்கப்புறமா அவன் தேவாலயத்துக்கு போகலையே. அதுக்கு முன்னே அவன் போயிருப்பானே, ஏன்னா அவன் நசரேயனுடைய விரதத்தில் தானே இருந்தான், அவன் நடத்தினானே. அப்போ அவன் தேவாலயத்துக்கு போயிருக்கணும், ஆசாரியன்கிட்ட போயிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறமா கண்ணு போன அப்புறமா செத்து போனானே தவிர மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே போக முடியல. அப்போ தேவனை விட்டு பர்மனண்ட்டாக நம்மளை பிரித்து விட்டுரும். அதுதான் கண்ணை பிடுங்கினாமன்னு சொல்கிறான். அந்த வலு சர்பத்தின் ஆவி எப்படி கிரியை செய்து பாருங்கள்.
அப்போ இவங்க பார்த்தாங்க, இப்படி பண்ணுறானே இவன். ஏங்க, நாங்கள் உங்களுக்கு சமாதானம் தானே பேச வந்தோம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? இவர்கள் சமாதானத்தை பேச மாட்டாங்க, சமாதானத்துக்கு இணங்க மாட்டாங்க, சமாதானத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பணம் தரோம் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சங்கீதம் 120 கடைசியில் அங்கே வாசிக்கிறோம், சமாதானத்தை பகைக்கிறதான மேசைக்கின் கூடாரங்கள் நாங்கள் குடியிருந்தது போதும்ப்பா சாமி, இவங்கள நாங்கள் சமாதானம் பேசினா கூட இவங்க பகைக்கிறானுங்களே, சண்டைக்கு வரானுங்களே, நாங்கள் இப்போ சமாதானத்தை கூடுறோம், அவன் என் பேச்சிலேயே சண்டைக்கு வரான், என்கிட்ட பேச்சிலேயே சண்டைக்கு வரான் அப்படி சொல்கிறாங்க. என் ஆத்துமா குடியிருந்தது வசனம் சொல்லி படிமா. சங்கீதம் 120:6-7. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் இவங்க சமாதானத்தை பகைக்கிறவங்க, சமாதானத்தை பகைக்கிறவங்களிடத்துல நான் குடியிருந்தது போதும், என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நான் சமாதானத்தை நாடுகிறேன். பிரியமானவர்கள், இந்த யாபேசு சமாதானத்தை தான் நாடணும். சமாதானம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும். நான் சண்டை போட விரும்பலை, யாருக்கிட்டையும் சண்டை போட விரும்பலை. நீங்கள் கத்துறீங்களா, கத்திட்டு போங்க. நீங்கள் பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்க. நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு சமாதானம் முக்கியம். அதுதான் அந்த சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்கள். நாம் சமாதானத்தை விரும்புகிறோமா? அவங்க நான் போய் பேசினோட அவங்க தானே சண்டைக்கு வராங்க, அப்போ எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி கேட்குறீங்களே. நீங்கள் என்றைக்கு சும்மா இருக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சண்டை போடுவார். என்னைக்கு நீ பாய பான்னு திறக்கிறியோ அன்னைக்கு நீயே சண்டை போட்டு முட்டி மண்டைகள்லாம் கீழ்ச்சிட்டு வரணும். என்றைக்கு நான் அமைதியாக இருக்கிறோம் அன்னைக்கு தேவன் சண்டை போடுவார். எங்கே இருக்கு அந்த வசனம்? யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க அப்படி சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும் அப்படி சொன்னால் நான் சும்மா இருக்கணும். நான் வாயை திறந்து கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ தானே முயற்சி பண்ணுற, நீ எங்கன்னா அமைதியாக இருக்கியா? நான் இறங்கி வேலை செய்கிறதுக்கு நீ என்னை விடுறியா? நீ அமைதியாக இருந்தால் நான் இறங்குவேன், இல்லைன்னா நான் பாட்டு நிற்பேன். நீ சண்டை போட்டுக்கோ, நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எவ்வளோ நேரம் போடுறியோ. இன்னும் அவன் கத்தி தொண்டை தண்ணி போகும். சண்டை போட்டு அடியில் தடியிலாச்சுன்னா மண்டங்கள்லாம் கிழியும். பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும். பிரியமானவர்களே, என்றைக்கு யாபேசை போல தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் யுத்தத்துக்கு போகல, சமாதானத்துக்கு தான் போனாங்க. அப்போ கூட அவன் வலது கண்ணை பிடுங்குவேன்னு சொல்கிறான். இப்போ வலது கண்ணை பிடுங்கி என்னை தேவனூட்டி விலைக்கு வெளியே கொண்டு போவேன்னு சொல்கிறான். அப்போ சமாதானத்தை தேடுறவங்களுக்கு 3 விதமான காரியம் நடக்கும். சமாதானத்தை தேடுறவங்களுக்கு 3 விதமான காரியம் நடக்கும். அதனால தான் இவன் தைரியமாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும் அப்படி சொன்னான். சமாதானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னாகாம புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என்னை அவர் பாதுகாக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் காக்கப்படணும். நான் காக்கப்படலைன்னா எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடும். யாராவது பறிச்சிடுவாங்க, யாராவது எடுத்துடுவாங்க, யாராவது அபகரிச்சிடுவாங்க, யாராவது அந்த ஆசீர்வாதத்தை நாசமாக்கிடுவாங்க, கெடுத்து போட்டுருவாங்க. அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது பெருசல்ல, காக்க கடவணும், என்னை அவர் காத்து வைக்கணும். அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவார். படிமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அவர் காக்க கடவார். அவர் காத்தார்னா, இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டுட்டார், எனக்கு பிரச்சனையாக வருது. இப்போ பிரச்சனையாக வந்தால் எனக்கு சமாதானம் இருக்குமா? சொல்லுங்கள். சமாதானம் இல்லாமல் நைட்டும் பகலும் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் ஒரே பிரச்சனை, சமாதானம் இல்லை. நைட்டும் பகலும் தூக்கம் வராது, சமாதானம் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தரணும். 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் அவருடைய முகத்தை பிரகாச பண்ணி உன்னை பார்க்கணும். அவர் உன்னை பார்த்து கிருபையை தரணும்.
கிருபை என்ன தரணும்? கிருபை உன்னை நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கும். கிருபை என்ன செய்யும்? உன்னை நிர்மூலமாக்காது. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. கர்த்தர் உனக்கு கிருபை தரும்போது என்ன செய்கிறாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன்னை பாதுகாக்கிறார். ரெண்டாவது கிருபை தரார். இந்த கிருபை என்ன செய்யும்? உன்னை வழுகி விழுதறாதபடி பாதுகாக்கும். இதுக்கப்புறமா தான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுறார். கீழே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஒரு மனுஷங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கும் போது, அந்த நாட்கள் ஆசாரியர்கள் ஆசீர்வதிப்பாங்கள்ல, இந்த 3 காரியத்தையும் சொல்லுவாங்க. இந்த வசனத்தை கையை தூக்கி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தருடைய முகம் உங்களுக்கு வெளிப்பட்டு அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைப்பதாக. கர்த்தரும் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அப்படி சொல்லித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பாங்க. அவங்க இதை கேட்டு சந்தோஷமா போவாங்க. அப்போ யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? சமாதானத்தை நாடுறவங்களுக்கு. சமாதானத்தை நாடுறவங்களுக்கு. நிறைய இடங்கள்ல ஆசீர்வாதத்தோடு கூட சமாதானமும் சேர்ந்துடும். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் தருவார், உன்னை தேற்றுவார், உன்னை தூக்கி நிறுத்துவார், பல காரியங்களை செய்வார். இப்படி செய்துட்டு அவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஆசீர்வாதமும் சேர்ந்து போகுது பாருங்க. அப்போ இவங்க ஏன் சமாதானத்தை நாடினாங்க? நான் சமாதானத்தை நாடாமல் சண்டை போட்டிருந்தேன்னா எனக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் வெளியே போயிடும். யோசித்து பாருங்க. இவங்க வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரில் போய் சண்டை போடுறாங்கன்னாக்கா 4 பேருக்கு அடிபட்டுரும். யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா, நல்லா இருந்தவங்களுக்கு அடிபட்டு போச்சு. அப்போ அந்த அடிபட்டதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் பணம் செலவு பண்ணணும். ஏதோ ஒரு காரியம் நஷ்டமாகி உயிர் சேதமாகி போச்சு, அந்த உயிர் சேதத்தை நான் சரிப்படுத்துறதுக்கு பணம் கட்டணும். அப்போ ஏற்கனவே என்கிட்ட இருந்தது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தது? எடுத்து போட்டுச்சு. சமாதானத்தை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறதான கர்த்தர், அந்த ஆசீர்வாதம் என் கூட இருந்துச்சு அப்படி சொன்னால் எனக்கு உண்டான எதுவுமே வெளியே போகாது. எனக்கு உண்டான எதுவுமே வெளியே போகாது. அப்போ சமாதானத்தை நாடுறவங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ சமாதானம் இல்லை அப்படி சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போது முதலாவது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? சமாதானத்தை தேடுறவங்களாக இருந்தாங்க. சமாதானம் எனக்கு முக்கியம். ஆனால் இந்த ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? உங்கள் வலது கண்ணை பிடுங்கிடுவேன், உங்களை தேவனை விட்டு பிரிப்பேன். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா என்னங்க உங்ககிட்ட நாங்கள் சரண்டராக வந்திருக்கிறோம், நீங்கள் என்னடானாக்கா எங்கள் வலது கண்ணை பிடுங்குவேன்னு சொல்கிறீங்களே, வலது கண்ணை பிடுங்கிட்டு எங்களை தேவ சமூகமே இல்லாமல் போயிடுமே, அதோட நாங்கள் செத்து போகலாமே, அதோட நாங்கள் செத்து போகலாமே. சரி, எங்களுக்கு ஒரு 7 நாள் தவணை கொடுங்க, 7 நாள் தவணை கொடுங்க. நாங்கள் யாராவது எங்களுக்கு உதவிக்கு வராங்களா பார்க்குறோம். உதவிக்கு வந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு யாருனாவது சப்போர்ட் வேணும். நாங்கள் தனியாக பராக்கிரமசாலியாக நின்னா கூட எங்கள் திறமையை காட்ட மாட்டோம். எங்களுக்கு யாராவது உதவிக்கு வந்தால் தைரியமாக இருக்கும். நாங்கள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரோம். அப்படி வரலையா, தேவ சித்தத்தின்படி நான் உங்கள்கிட்ட வரேன், என் கண்ணை நோண்டிக்கும். இதை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? யாராவது உதவிக்கணும். அப்போ இவங்க எப்பவுமே எப்படிப்பட்டவங்க? யாரையாவது சார்ந்து இருக்க முயற்சி பண்ணுவாங்க. யாரையாவது சார்ந்து இருக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். நாம் யாரை சார்ந்து கொள்ள முடியும்? எங்களுடைய ஐக்கியம் எப்பொழுதும் பிதாவோடும் அப்படி குமாரனாகிய கிறிஸ்துவோடும் அதன் பிறகு அப்போஸ்தலர் ஊழியக்காரர்களோடும் இந்த ஐக்கியம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஐக்கியம் உங்கள்கிட்ட இருக்கா? தேவனோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்குது, அதனால தான் நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். அப்புறம் பிதாவோடு கூட ஐக்கியமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் அவரை சோத்திரம் பண்ணுறோம். ஊழியக்காரங்களோடு, எங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரங்களோடு தான் நாங்கள் ஐக்கியமாக இருப்போம். பிடிக்காத ஊழியக்காரங்களுக்கு கிட்ட கூட வர மாட்டோம், சோத்திரம் பண்ண மாட்டோம், பார்த்துட்டு போக மாட்டோம். இதுதான் நம்முடைய ஐக்கியம். இப்போ ஐக்கியம்னா இந்த 3 காரியத்திலும் இருக்கணும்.
குமாரனோடு இருக்கணும், பிதாவோடு இருக்கணும், அப்போஸ்தலரோடு இருக்கணும். இந்த ஐக்கியம் நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த ஐக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? யார் உனக்கு உதவி செய்வா? யாருக்கிட்ட போய் நிற்ப? நீ யாருக்கிட்ட போய் நிற்ப? யுத்தம் வந்துச்சுன்னா யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஊழியக்காரங்கள் தான். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஒரு காய்ச்சல் இருக்கிறோம், உடம்பு முடியாமல் இருக்கிறோம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஃபோனில் அப்படி சொல்லணும். எல்லாம் முடிஞ்சு போன அப்புறமா இங்கே வந்து சாட்சி, எங்களுக்கு இப்படி ஆச்சு, எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு இது நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். இதில் வேறு பிரதர் வேறு ஜெபம் பண்ணார்னு வேறு சொல்லிப்பாங்க. நான் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டேன். முதலாவது அதை நீ சரிப்படுத்து. ஒரு விசுவாசி ஒரு சபையில் இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா, ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனேயும் ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அங்கே ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வேலை செய்வார். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இப்போ மனுஷங்களை தேடணும்னாக்கா வலது கண்ணை பிடுங்குற இவன் பேய், வலது கண்ணை பிடுங்குற இந்த சாத்தானை யார் தான் நெசக்கணும்? ஒன்று தேவன் நெசக்கணும், தேவன் தான் நெசக்க முடியும். இல்லை ஆவியானவர் எதனா பண்ணணும். சாதாரணமான மனுஷன் இவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது. ஏன்னா இவன் வலு சர்பம். இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவியாக வேணும். அப்போ யாரை போய் தேடுறது? இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பென்யமீன் கோத்திரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இஸ்ரவேலுக்குள்ளே. அங்கே ஓன்னு கத்தி அழுகுறாங்க. சூனியக்காரன் வந்திருக்கிறான், வலு சர்வம் வந்திருக்குது, எங்கள் வலது கண்ணை பிரிங்கி தேவனுடைய சமூகத்தை விட்டே எங்களை தூரம் கொண்டு போவேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அழுகுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டவனையும் அந்த ஊர் ஜனமே அழுதாங்க. 5வது வசனம் 11:5. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 5வது வசனம். அந்த சானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் சத்தமிட்டு இந்த ஜனங்க அழுதாங்க? தேவனுடைய சமூகம் உயிர் போனால் பரவாயில்ல, தேவனுடைய சமூகமே சாவர வரைக்கும் இல்லாமல் போயிடுமே. ஆண்டவர் பக்கமே போக முடியாத, பலி செலுத்தவே முடியாது. இது என்ன? இது அநியாயம். ஊர் ஜனமே அழுவுது. யார் சண்டைக்கு போகிறது? இப்போ தான் ஒருத்தன் வரான் ஏர் ஓட்டிட்டு. என்ன விஷயம், ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டான். எல்லாம் நடந்த காரியத்தை சவுல்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? இவனை காலி பண்ணுறதுக்கு ஆவியானவர் இறங்கினார் அவன் மேலே. 6வது வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். பார்த்தீங்களா? சாதாரணமான மனுஷன் போய் சண்டை போட முடியாது. சாதாரணமான மனுஷன் இந்த அம்மோனரிக்கிட்ட போய் சண்டை போட முடியாது. அவங்க பில்லி சூனியம் மந்திரவாதம் அது இதுன்னு வச்சுட்டு இருப்பானுங்க. இப்போ இவங்க கிட்ட சண்டைக்கு போனோன்னா நம்மளுக்கு தேவன் கண்டிப்பாக வேணும். அப்போ தேவன் நம்ம கூட இருந்தால் தான் இந்த வல்லமையை நம்ம எதிர்க்க முடியும். அதனால் என்ன நடந்துச்சு? சவுல் ஒரு சாதாரண மனுஷன்தான், அவனாக போனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு இறங்கினார். அதனால தான் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், நீங்கள் சும்மா இருங்க, நான் உனக்காக சண்டை போடுறேன். இப்போது சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால என்ன நடக்குது? சவுல் அல்ல, தேவன் தான் அவங்களோட சண்டை போட போகிறார். இப்போ ஆவியானவர் தான் அவங்களோட சண்டை போடுறார். ஆவியானவர் சண்டை போடுவாரா? எங்கேயாவது போட்டிருக்கிறாரா? பைபிளில் எங்கேயாவது வசனம் இருக்கா ஆவியானவர் சண்டை போட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்குதா? யாருக்குன்னா தெரியுமா? சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா ஆவியானவர் சண்டை போட்டார்னு? ஏசாயாவுடைய புஸ்தகம் 63வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். பார்த்தீங்களா? ஆவியானவர் யுத்தம் பண்றாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆவியானவர் சண்டை போடுறாரு அப்படி சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, ஆவியானவரும் யுத்தம் பண்ணுவார், தேவனும் யுத்தம் பண்ணுவார், தேவ தூதர்களும் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ன? சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கினதுனால சவுலுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வந்துச்சு? ஆவியானவரே கோபமாக தான் இறங்கினார். வலது கண்ணை பிடுங்கி என் ஜனங்களை என் சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போக பார்க்குறான். அவன் என் கூட சேர விடாத அளவுக்கு வெளியே பிரித்து கொண்டு போக பார்க்குறான். இவனை நான் சும்மா முடியணும்,
அதனால் அவன் மிகவும் கோபம் கொண்டானான். இப்போ படிங்க 6வது வசனம் 1 சாமுவேல். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி, ஆவியானவர் இறங்குறவனையும் மிகவும் கோபம் உண்டவனாகி ஒரு கத்தி எடுத்து மாட்டை வெட்டினான். 2 துண்டா, ஒரே வெட்டில் 2 துண்டா ஆகி போச்சு. எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அவன் மேலே ஆண்டவர் இறங்கினார். பிரியமானவர்களே, யுத்தம் பண்ண பொறுத்து ஆவியானவர், யுத்தம் பண்ண பொறுத்து ஆவியானவர். நம்மளுக்கு விரோதமாக எழும்புறதான சகல வல்லமையும் உன்னால் மேற்கொள்ள முடியுதா பாரு, இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு சப்போர்ட்டு கூப்பிடு. அப்படி இல்லையா, அபிஷேகம் பெற்றவங்க. இப்போ சவுல் இந்த நேரத்தில் அபிஷேகம் பெற்றிருந்தான். ராஜாவை அவனை அபிஷேகம் பண்ணி தான் அனுப்பினான் சாமுவேல். அதனால் அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குது. அபிஷேகம் பெறாத ஒரு ஆள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்காது. அவங்ககிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க இதெல்லாம் எதிர்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும், ஊழியக்காரங்களோடு நமக்கு சரியான ஐக்கியம் இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஆபத்தோ பிரச்சனையோ போராட்டம் பண்ணால் உடனேயும் சொல்லணும். சொல்லும்போது என்ன நடக்கும்? அவங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இறங்கி வேலை பண்ணுவார். கர்த்தர் இறங்கி என்ன பண்ணுவார்? மனுஷன் மூலியமாக தான் இறங்கி வேலை பண்ணுவார். ஆகவே இப்போ கர்த்தர் அவனுக்காக இறங்கினார், கர்த்தர் அவங்களுக்காக இறங்கினார். இந்த சமாதானத்தின் தேவன் தான் சாத்தானை நெசக்க முடியும். இவன் மேல் கர்த்தர் இறங்கினதுனால தான் சாத்தானை கர்த்தர் வலு செல்வத்தை நெசக்கினார். எங்கே நெசக்கினார்? ரோமருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை நெசக்கி உங்கள் காலின் கீழ் போட்டார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பார்த்தீங்களா? சீக்கிரமாய் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் சமாதானத்தை தேடுறேன், நான் சண்டைக்கு போகல. ஆனால் அவங்க தான் என் வலது கண்ணை பிடிங்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பிரச்சனைக்கு வராங்க, நான் போகல. ஆனாலும் அவங்க பிரச்சனை பண்ணாலும் நான் சமாதானத்தை தான் நாடுவேன், நான் சமாதானத்தை தான் நாடுவேன் அப்படின்றதான எண்ணம் இருக்குது. பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தரே இறங்கி யுத்தம் பண்ணி சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்து நெசக்கி இந்த அப்படி அப்படின்னு நம்ம காலின் கீழே போடுவார். அதை ஏற்கனவே நெசங்கி செத்து போச்சே, எதுக்கு என் காலின் கீழே? ஏன்னா இது வரைக்கும் உனக்கு தலைக்கு மேலேருந்து உன்னை போராடிட்டு இருந்துச்சு, உன்னை நாசம் பண்ண அழிக்கணும்னு நினச்சிது. இப்போ நான் என்ன செய்தேன்? உனக்கு கீழ்ப்படுத்தி போட்டிருக்கிறேன். நீ அதை பார்க்கும் போதெல்லாம் நீ சொல்லணும், எவ்வளோ வேலை பண்ணேன், எவ்வளோ வேலை பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாமல் கிடக்குறியே, என் காலு கீழே வந்துட்டியே. அதை மெரிக்கணும்னு அவசியம் இல்லை, மெரிக்கிறதுக்கு நம்மளை போடல. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் நெசக்கி உன் காலன் கீழே போட்டிருக்காருன்னா நீயும் போட்டு மெதி. செத்த பாம்பை எதுக்கு நான் மெதிக்கணும்? செத்த பாம்பை மெதிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் ஏற்கனவே செத்து போச்சே. நெசக்கப்பட்டது மேலே ஏறி தயான்னு குதிச்சாருன்னா பிரயோஜனம்? அதான் ஏற்கனவே நெசங்கி போய் தானே கிடக்குது. ஆண்டவர் தான் ஏற்கனவே நெசக்கி தானே போட்டிருக்கிறார். நீ அதை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு தைரியம் வரணும், என் தேவன் எப்படிப்பட்டவர் பாரு, என் சத்துருக்குள்ளே நெசக்கி என் காலுக்குள்ளே போட்டிருக்கிறார். இவனால தான் எனக்கு பிரச்சனை, இவனால தான் எனக்கு போராட்டம், இவன் தான் இவ்வளோ காரியம் பண்ணி என்னை நஷ்டப்படுத்தினான், நாசம் பண்ணான், வேதனை படைச்சான், கண்ணீர் விட வச்சான், தூக்கம் வராமல் என்னை கஷ்டப்படுத்தினான். பல விஷயங்கள் இவனால் எனக்கு நடந்தது. இப்போ பாரு, காலு கீழ் விழுந்து கிடக்கிறான், காலு கீழ் விழுந்து கிடக்கிறான், காலில் விழுந்து கிடக்கிறான். இனி இவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லணும். அதுக்கு தாங்க உன் காலன் கீழே அவர் நெசைக்கப்பட்டார். அவனை மெதிச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கு இல்லை. இதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு தைரியம் வரணும், இதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு நிச்சயம் வரணும். இதை பார்க்கும் போதெல்லாம் என் தேவன் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்டவர் என் தேவன் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என் காலன் கீழ் போட்டான். ஆகவே இந்த வல்லமையை ஜெயிக்கணும். 2வது, இப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த யாபேசு, ஐயா எனக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்க ஐயா, நான் போகிறேன், யாராவது ஹெல்ப்பு கூப்பிட்றேன், வந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லை யாரும் வரல அப்படின்னா நாங்கள் வரோம், நீங்கள் சொன்னபடி எங்களுக்கு செய்யுங்கன்ட்டாங்க. யார் ஒத்துவா? யார் ஒப்பு கொடுப்பா? என்ன அர்த்தம் அதுக்கு? ஒருவேளை கர்த்தர் எங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், இதுதான் நடக்கணும் அப்படின்னா யாரால் மாற்ற முடியும்? யாரால் மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் நாங்கள் வரோம், நாங்கள் அப்போ கூட சண்டை போடல, நாங்கள் வரோம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வலது கணம் தோண்டிங்க. நம்மளால் சொல்ல முடியுமா?
பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டமும் வரும்போது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுறோம், அபயமிடுறோம், ஏதோ செய்கிறோம். கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். சில நேரங்கள் ஆண்டவர் மௌனமாக இருப்பார். அப்போ நாம் என்ன நினைக்கணும்? தேவ சித்தம் எனக்குள்ள நிறைவேறுது. தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குன்ற மாதிரி நடந்துட்டு போட்டோம். இதுக்காக நாம் புலம்பி பிரயோஜனம் இல்லை, போராடி பிரயோஜனம் இல்லை, எதிர்த்து நின்று பிரயோஜனம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நஷ்டமாக இருப்பதான், இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றதான மனப்பக்குவம் நமக்கு வேணும். இது யாபேஸுக்கு இருந்துச்சு, இது யாபேஸுக்கு இருந்துச்சு, இது தாவீதுக்கும் இருந்துச்சு. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனமா 8வது வசனம் வரும்போது, தாவீது அப்சலோமால் துரத்தப்பட்டு அவன் பாகூர் வரைக்கும் வந்தான். அந்த இடத்துக்குள்ளே வரும்போது சவுலுடைய குடும்பத்தில் பிறந்தவன் ஒருத்தன் சீமேயி வந்தான். அவன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான்? தாவீதை பார்த்து, டேய் அக்கிரமக்காரா, பேலியாளின் மகனே, நாசமாக போடா, எங்கள் வீட்டு குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ண இல்லையா? எங்கள் அப்பா எனக்கு ராஜாவாக இருந்தார், எங்கள் அப்பா சிங்காசனத்தில் இருந்தார், எங்கள் அப்பா சிங்காசனத்தில் இல்லாதபடி ஆக்கி விட்டியாடா, எங்கள் அப்பா சிங்காசனத்தில் நீ உட்காந்துட்டியாடா, எங்கள் குடும்பம் தான்டா ராஜா காலத்தில் ராஜாவாக வர வேண்டியது, எங்கள் இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்கிறியே, பாரு உன் புள்ள உன்னை துரத்திட்டான் பத்தியா, உன் புள்ள உன்னை துரத்துட்டான், நாசமாக போன்னு மண்ணை வாரி விட்டுட்டு வரான். தாவீது கூட யாரெல்லாம் வராங்க? பெரிய பெரிய சேனாதிபதிகள் வராங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வராங்க, ஊர் தலைவர்கள் வராங்க. ஏன்னா ராஜா நடந்து போகிறான். இப்படி வரும்போது ஒரே ஒரு ஆள் வந்து தூசித்துட்டு வரான் ரோடு முழுவதும். அப்போ அபிஷாயி ஒருத்தன் இருந்தான், தாவீதுடைய சேனாதிபதி. அவன் சொல்கிறான், அந்த செத்த நாய் ராஜாவை தூசிக்குது, ராஜா அமைதியாக வரீங்க, ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்கள், அவன் தலையை வாங்கிட்டு வந்துடுறேன், நான் தலையை வாங்கிடுறான் அப்படி சொல்கிறான். தாவீது சொல்கிறான், ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, உக்கார், அமைதியாக உக்கார். தாவீதை தூசிக்கும்படி ராஜா என்ன செய்தார்? ராஜாவை தூசிக்கும்படி தேவன் அவனை அனுமதிச்சிருக்கிறான். 10வது வசனம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். தாவீதை தூஷிக்கும்படி தேவன் தான் அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் தூசிக்கிறான். இவ்வளோ தைரியமாக வந்து தூசிப்பானா? இவ்வளோ பேர் என் பின்னால் வரீங்க, எல்லாம் பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், இவ்வளோ பேர் நீங்கள் வரீங்க, நான் ஒரு ராஜா இந்த நாட்டுக்கு, ஏதோ பிரச்சனையில் நான் போகிறேன், ஆனால் அவன் ஒரு ஆள் இவ்வளோ தைரியமாக வந்து தூசிக்கிறானே, அவன் தனியாக வந்திருப்பானா? அவனுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது? தேவன் அவனை அனுமதிச்சிருக்கார், அதனால் அவன் இவ்வளோ தைரியமாக வந்து தூசிக்கிறான். இப்போ போய் அவனை எது கொள்ளணும்? வேணாம், இதை நான் கேட்டு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் தேவசித்தம். தேவசித்தத்தின்படி தான் எனக்கு இது நடக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும், நமக்கு அமைதி இருக்கும். எவ்வளவு திமிர் இருந்தால் நீ யாரு? ஒரு செத்த நாய், நான் ஒரு ராஜா, என் பின்னால் எவ்வளோ பேர் வராங்க, நீ என்ன வந்து பேலியாளின் மகன் சொல்கிற, நாசமாக போன்னு சொல்லி மண்ணை வேற மேலே தூக்கி போடுற. கல்லெல்லாம் தூக்கி போட்டான் அவன், மண்ணெல்லாம் வாரி மேலே போட்டான். அதெல்லாம் தட்டி விட்டுன்னு போயிட்டே இருக்கணும். நம்மள இருப்போமா? இப்போ நம்ம பைபிள் எடுத்துன்னு போகிறோம், அப்படிக்கா ரோட்டில் போகும்போது ஒரு ஆள் கெட்ட வார்த்தையாக திட்டுது நம்மளை. தேவ சித்தம், திட்டுங்க, நல்லா திட்டுங்கன்னு சிரிச்சுட்டே போவோமா நம்ம? நான் பைபிள் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், என் கதையை பார்த்துட்டு, எதுக்கு நீ யார், நீ உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன ஏன் திட்டுற? நான் உன்னை எதனா பண்ணேன்னா, உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தேன்னா, போராடினேன்னா, என்னத்துக்காக என்ன திட்டினேன்? பிடிச்சிப்பான் உங்களை கொண்டையே. ஏன் திட்டினேன் மொங்குன்னு ஊற்றுவோம். அப்புறம் எங்கே தேவன் சண்டை போடுவார் நம்மளுக்காக? சொல்லுங்கள், தேவன் அப்புறம் எங்கே நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார்? தேவன் நமக்கு செய்யணும் அப்படின்னாக்கா இது தேவ சித்தம். அவங்க போய் என்னத்த திட்டுறாங்க, பாவம், அவங்க ஏதோ பாவம், என்ன மண்டை குழம்பி போய் என்னை திட்டு இருக்காங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னே அவங்களுக்கும் தெரியாது. அதனால் நம்ம சிரிச்சுக்கிட்டே போகணும். வருவோமா? அந்த மாதிரி மாறுவோமா? தலைக்கு நின்னா கூட இந்த சபையாரே உங்களால் முடியாது. நீங்கள்லாம் யாபேஸாக மாறினோன்னா கஷ்டம்தான். இப்படி மாறுவீங்களா? உங்களை யாருன்னா திட்டினாங்கன்னா சகிச்சுட்டு சிரிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நினச்சி கொள்ளுங்க, ஆசீர்வாதம் இன்றைக்கே வந்துடுச்சு. உங்களுக்கு அவன் கேட்ட மாதிரி உங்களுக்கும் கிடச்சிரும்.
அப்படி இல்லைன்னாக்கா இப்பயே உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். வாரம் வாரம் இவனை பார்க்க சொல்கிறான், பார்க்கலன்னா நான் பேசுகிறான், இவனுக்கு சோத்திரம் பண்ணணுமா, பண்ணலன்னா ஐக்கியம் இல்லைன்றான், அது இல்லைன்றான், இது இல்லைன்றான், நான் பேசினுக்கிறான். இப்படியே ஒன்று குறிநறி மாதிரி பல்ல கட்சின்னு உட்காந்துருப்போம். இந்த வார்த்தைக்கே உங்களுக்கு சகிக்க முடியல, தாங்க முடியலண்ணா. உங்களை கெட்ட வார்த்தையில் போட்டு எவனா ரோட்டில் திட்டிருந்தான்னா சகிப்பீங்களா? தேவ சித்தம்னு உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா? சொல்லுங்கள். இங்கே வந்து எத்தனை மாதம் ஆகுது, ஒரு சிலருக்கு வந்து சோத்திரம் கூட பண்ணுறதில்ல. நீ இன்னார் இங்கே தாங்க நாங்கள் விசுவாசி அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே தான் நான் இருக்கிறேன், இந்த ஊரில் தான் இருக்கிறேன், இந்த சபையில் தான் இருக்கிறேன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. மூடனை உலக்கையால் நொய்யோடு நொய்யாய் நொறுக்கினாலும் அவன் மூடத்தனமாக அவனை விட்டு போகாது. டெய்லியும் உரலில் போட்டு உங்களை நொய்யாக நொறுக்கினா கூட உங்கள் மூடத்தனம் உங்களை விட்டு போகுமா? போகாது, போகவே போகாது. என்னங்க பண்ணுறது? அதனால் இந்த சுபாவம் மாறணும், மாறித்தான் ஆகணும். மாறினா உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வந்துடும். இப்போ அவன் சொல்கிறான், எங்களுக்கு யாருன்னா உதவி செய்தால் பரவாயில்ல பட்டும், ஆனால் உதவி இல்லைன்னா தேவ சித்தம் நாங்கள் எடுத்துக்கிறோம், கண்ணை நோண்டிப்போம். தேவ சித்தம்னு எடுத்துக்கிறோம், கண்ணை நோண்டிட்டு போ அப்படி சொல்லிட்டான். பிரியமானவர்களே, இந்த காரியத்துக்கு தான் கர்த்தர் அவங்களுக்காக இறங்கினார் சண்டை போடுறது. அவங்க சகலத்தையும் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கிறாங்களே, எல்லாத்தையும் எனக்காக அவங்க சகிக்கிறாங்களே, வா நான் உனக்காக சண்டை போடுறேன். கர்த்தர் எனக்காக இறங்குவார். ரெண்டாவது, இவர்களுக்கு எப்படிப்பட்டதான இருதயம் தெரியுமா? ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சு உங்களுக்கு. யாராவது நம்மளுக்கு நன்மை செய்தால் திருப்பி செய்வாங்க. அவங்க கெட்டு போனவங்களாக இருந்தாலும், அந்த கெட்டு போனவங்க தானே அவங்க. கடவுளை விட்டு தூரம் போனவங்களாக இருந்தாலும், கடவுளை விட்டு தூரம் போயிட்டாங்களே அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இவங்க உதவிக்கு செய்வாங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். ஏன் சவுலுடைய எலும்புகளையும் அவனுடைய குமாரனாகிய யோனாத்தான் எலும்புகளையும் எடுத்துன்னு வந்து இவங்க ஒரு மரத்தின் கீழ் மறைச்சி ஒழிச்சு வச்சுட்டு இவங்க 7 நாள் உபவாசம் பண்ணாங்க. எதுக்காக? கில்போவா மலையில் பெலிஸ்தருடைய தானியத்துக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க. இவங்க அதை தூக்கிட்டு வந்தாங்க. உள்ளே போயிட்டு அந்த கில்போவா மலை மேலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து இவங்க இருந்த ஏரியாவில் ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே புதைச்சாங்க. பிரியமானவர்களே, சவுல் யார்? கர்த்தருக்கு துரோகம் பண்ணவன், கர்த்தரை விட்டு விலகினவன், வெளியே போனவன். ஆனால் இவங்க பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் இருக்கும்போது இந்த சவுல் தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணான். இவங்க வலது கண்ணை நோண்டுவேன்னு அவங்க வந்து சொன்னாங்களே, அந்த நேரத்தில் இந்த சவுல் தான் இவங்களுக்காக யுத்தம் பண்ண போனான். இப்போது அவன் யுத்தத்தில் செத்து கிடக்கிறான். எனக்கு உதவி பண்ணவங்க, நாங்கள் ஆபத்தில் இருக்கும்போது எங்களை காப்பாற்றினவங்க செத்து கிடக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க கூட அவங்கள யாரும் எதிர்த்து அடக்கம் பண்ண முடியல. அவங்க சொந்தக்காரங்க கூட போக மாட்டுறாங்க. அவங்களுடைய இனத்தார் கூட, பெஞ்சமின் கோத்திரம் கூட யாரும் போக மாட்டுறாங்க. நாங்கள் போகிறோம், எங்களுக்கு உதவி செய்தாங்க, நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லி போய் அந்த எலும்புகளை எடுத்தாங்க. பிரியமானவர்களே, நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். யாராவது நமக்கு நன்மை செய்தால் அவங்க கஷ்டப்படும் போது திருப்பி செய்து அவங்கள தேத்தி தூக்கி எடுக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் உண்டாக்கணும், அவங்களுக்கு நன்றி கடனை திருப்பி செய்யணும். இதெல்லாம் தேவன் விரும்புவார். ரெண்டாவது, இவங்க ஏன் அதை எடுத்து புதைச்சாங்க? ஏன் புதைச்சாங்க? காரணம் என்ன? கீழே 13வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு அவன் துரோகம் பண்ணான் அப்படி சொல்லியிருக்கு. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். போதும், அவன் செத்து போன 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அவன் கர்த்தரை விட்டு விலகிட்டான், கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்கல, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டான். 2வது, கட்டளையை மீறினான். மந்திரவாதி கட்டலாம் போகக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர். அஞ்ஞானம் பார்க்குறவங்களும் குறி சொல்கிறவங்களையும் தேடினான், கர்த்தரை தேட மறந்துட்டான். இந்த 2 விஷயத்துக்காக அவன் செத்து போயிருக்கிறான். இந்த 2 விஷயத்தை செத்து போயிருக்கிற அவன் எலும்பு அங்கே கிடக்குது. அதனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க? இந்த எலும்பை பார்க்குறவங்களாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ண எலும்பு, கர்த்தருக்கு துரோகம் பண்ண எலும்பு, கர்த்தருக்கு துரோகம் பண்ண எலும்பு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க, தூத்துவாங்க அப்படியே. ஆனால்
இவங்க என்ன செய்தாங்க, ஒரு காரியத்தை எடுத்து அதை யாரால் தூத்தப்படுதோ பள்ளத்தை தோண்டி புதைச்சி மூடிட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் அப்படி சொன்னால் அதை போய் ஊரெல்லாம் பிபிசி நியூஸ் மாதிரி தூத்தி திரியக்கூடாது. நான் நடக்கு தெரியுமா, எங்கள் சபையில், இங்கே சபையில் என்ன நடக்கு தெரியுமா, அந்த சபையில் என்ன நடக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஊர் முழுதும் பரப்பி விட்ருவோம். பிபிசி நியூஸ் ரொம்ப மோசமானவங்க நம்ம தான். வேர்ல்டு நியூஸ் இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் போயிடும். நல்லது போச்சுன்னா பரவாயில்ல, தீமையானதையா பரப்பி விட்டுருவோம். அங்கே எதுவும் போக கொஞ்சம் தான் கிளம்பியிருப்போம், இங்கே பற்றி எரிஞ்சிட்டு கிடக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதை மூடி மறைச்சாங்க. யாரும் பேச விடாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. அந்த எலும்பு வெளியே தெரிகிற வரைக்கும் தானே இதை மோசம் பண்ணிச்சு, துரோகம் பண்ணிச்சின்னு சொல்ல முடியும். அந்த எலும்பை தான் மூடிட்டாங்களே. இனி யாரும் அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி யாருக்குமே தெரியாமல் போயிடும், மறைச்சிட்டாங்க. அதுதான் கர்த்தர் ஏன் இவன் ஜபத்துக்கு உடனே பதில் கொடுத்தார். இந்த காரியமெல்லாம் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. யாரை பற்றியும் அவதூறு சொல்ல மாட்டாங்க, யாரை பற்றியும் தீங்கு பேச மாட்டாங்க. தெரிஞ்சால் கூட அதை மறைச்சி மூடி வச்சுப்பாங்க. யார்கிட்டையும் தூத்தி தெரிய மாட்டாங்க, யார்கிட்டையும் தவறாக பேச மாட்டாங்க. எல்லாவற்றையும் அடக்கி இருதயத்தில் மறைச்சி வைக்கிறதான ஒரு அனுபவம் இந்த யாபேஸ்க்கு இருந்துச்சு. சரி, இவங்க எடுத்து அதை புதைச்சி எதுக்கு 7 நாள் உபவாசம் போட்டாங்க? படிமா 13வது வருஷம் 12வது வருஷம் 1 நாளாகமும் 10, 12. அப்படியே பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். 7 நாள் உபவாசம் பண்ணினாங்க. எதுக்கு இவங்க உபவாசம் போடணும்? ஏன் போட்டாங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அவங்க எலும்பு எடுத்து அடக்கம் பண்ணாங்க, நல்லது தானே செஞ்சாங்க. ஏன் இவங்க உபவாசம் போட்டாங்க? அதுவும் 7 நாள் உபவாசம் போட்டாங்க. எதுக்கு? யாருக்காவது எதுனா தெரியுமா? ஏன்னா கர்த்தருக்கு துரோகம் பண்ணவனுடைய எலும்பை இவங்க தொட்டிருக்கிறாங்க, அதை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் பகைக்கிறவனை நீ சிநேகிக்கலாமா அப்படின்னு யோசபாத்தை பார்த்து கேட்டார். அது நிமித்தம் உனக்கு ஆபத்து வர வேண்டியதாக இருந்துச்சு. நீ ஆரம்ப நாட்களில் மேடைகள்லாம் உடைச்சல, அதனால் உன் உயிர் தப்பிச்சு பொழைச்சிப்போ அப்படி சொன்னார். அதே போல் கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடிய எலும்பை இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சவுல் மேலே கர்த்தருக்கு கோபம். கர்த்தருக்கு கோபத்தில் இருக்கிற கர்த்தருக்கு துரோகம் பண்ணதான ஒரு ஆளுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணிட்டோம். கர்த்தருக்கு அவங்கள பிடிக்காது, ஆனாலும் நம்ம நன்றி உள்ள இருதயம் ஹெல்ப் பண்ணிட்டோம். அந்த கோபம் என் மேலே வந்துடக்கூடாது, ஆண்டவரே, நான் மனித அபிமானத்தில் தான் அவங்களுக்கு உதவி செய்தேன், நான் தவறாக எதுவும் இல்லை. அவங்க முன்னுக்கு பகையாளியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவங்க ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவங்களுக்கு திருப்பி அதை செய்த, ஆண்டவரே என் மேலே எதுனா கோபம் தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் 7 நாள் உபவாசம் போட்டாங்க. என் மேலே உனக்கு கோபம் வந்துடக்கூடாது, நான் எதுவுமே உமக்கு விரோதமாக செய்யலை, எனக்கு செய்த நன்மைக்கு நான் திருப்பி செய்திருக்கிறேன், உமக்கு என் மேலே கோபம் வந்துடக்கூடாது, எங்கள் மேலே கோபம் வரக்கூடாது. நீ 7 நாள் உபவாசம் போட்டு தங்களை தாழ்த்தி வருத்திட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்போதண்டா எலும்புங்கடா, பாவம் நீங்கள் செய்தது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, எலும்புங்க அப்படி சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அவங்கள எழுப்பி விட்டுட்டார் ஆண்டவர். சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. அதனால தான் தைரியமாக ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாங்க. இப்போ இந்த எலும்புகளை போய் அடக்கம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ ஒரு ராஜா சொல்கிறான், சாமி நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, உங்கள் ஆண்டவனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருந்திருக்கீங்க, அவன் எலும்புகளை நீங்கள் புதைச்சிருக்கீங்க, இந்த நன்மைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு தாவீது சொல்கிறான். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லிட்டான். இப்போ இவனுக்கு சந்தோஷம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க தானே செய்வார். அதனால் அபிஷேகம் பெற்ற ராஜா சொல்லிட்டான்,
அபிஷேகம் பெற்ற ஒரு ராஜா சொல்லிட்டான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், கிழிச்சார், ஆசீர்வதிப்பாராம். இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கிடக்கிறோம், எங்கே ஆசீர்வதிச்சார்? இன்றைக்கி நிறைய வீட்டில் புலம்பலி தான். இவ்வளோ நாளாக கர்த்தரை நாங்கள் தேடுறோம், எங்களுக்கு செய்தார்? நீங்கள் சொல்கிறீங்க எங்கே செய்ய மாட்டாரே. உன் இருதயத்தில் அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டார். உங்களுடைய அவிசுவாசமே எந்த விஷயமும் உங்களுக்கு செய்ய விடாம ஆக்கணும். தெரியுமா உங்களுக்கு? மார்க் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்க சொந்த ஊருக்கு வந்தார். அற்புதங்களை பயங்கரமாக செய்தவர். ஆனால் அவங்க அவிசுவாசத்தை நிமித்தம், இவன் தச்சன் தானே, மரியாளுடைய குமாரன் தானே, சகோதரன்லாம் யூதா யோவான் அவன் இவன் இங்கே தானே இருக்கிறாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கூட இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தங்கச்சிங்க இருந்துச்சு, சகோதரிகளும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க. ஆண்டவர் பார்த்தார், அட பாவி, உங்களுக்கு நான் எதனா பண்ண வந்தா இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க? சிலர் மேல் கை வைத்து சின்ன சின்ன காரியத்தை செய்தாரே அல்லாமல் பெரிய ஒரு அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் கையை போட்டு கட்டி விட்டாங்க அவங்களு. அவிசுவாசம், நம்ம கிட்ட இருக்கிற அவிசுவாசம் கர்த்தர் கிரியை செய்ய விடாதபடி முடக்கி விட்டுரும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கிறதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பார்த்தீங்களா? அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் பெரிய அற்புதம் செய்ய முடியாமல் போச்சு. சிலர் மேல் தான் கை வைக்க வேண்டியதாக போச்சு. யோசித்து பாருங்க, காரணம் என்ன? இவன் என்னத்தான் சொல்லி கிழிக்க போகிறான், இவன் என்ன செய்ய போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான்? பிரியமானவர்களே, தேவனை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோம் அப்போ தான் தேவனுடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். நம்மளுக்கு விசுவாசமே இல்லைன்னா மகிமை தெரியாதுங்க, நம்மளுக்கு மகிமை வராது. ஆகவே இங்கே தாவீது சொல்கிறான், ஏய், உங்கள் ஆண்டவனுக்கு நீங்கள் இப்படி செய்திருக்கீங்க, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடனே ஆபீஸ்க்கு வந்துச்சு, நானே வறட்சி, நான் ஒரு மண்ணாங்கட்டி, நான் ஒரு வெறிய தண்ணி இல்லாததான ஒரு மண், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ என் மேலே மழை வரப்போகுது, என் மேலே வரப்போகுது. இப்போ அவன் போயிட்டான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தாவீது ராஜா சொன்னார், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க போகிறீங்களாம். தாவீது ராஜா சொன்னார், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க போகிறீங்களாம். தேவரீர் அவர் சொன்ன மாதிரியே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அதை தானுங்க, அதான் சொன்னான். இஸ்ரவேலின் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, எதுவோ எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, என்னை கொஞ்சம் பெருசாக ஆக்குங்க. அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, அதை கொஞ்சம் பெருசாக்கி காட்டுங்க, அதை கூடிய சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுறேன். அதுதான் நம்ம கேட்கணும். இருக்கிற வீட்டையும் விற்றுட்டு போகக்கூடாது. அப்போனா நம்ம கிட்ட இருக்கிறது பறி போகுது, நம்ம கிட்ட இருக்கிறது பறி போகுது. ஆசீர்வாதம் இருக்கிறதும் வெளியே போகுது. இன்னொரு வீட்டை வாங்கணும், அதுக்கு எதனா வழி பண்ணணும் ஆண்டவரே, அப்படி தான் சொல்லணும். நம்ம இன்னொரு வீட்டை வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும், இன்னொரு பெரிய பைக் வாங்கணும். ஆண்டவரே எதனா ஓட்டர் சைக்கிள் கொடுங்க ஆண்டவரே, நான் அப்படியே எடுத்துன்னு போகிறேன். அப்படியா? ஆண்டவர் ஒரு சின்ன வீட்டை கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் கேட்காது. ஆண்டவர் கேவலப்படுத்தாது. ஆண்டவர் பிச்சைக்காரன் கிடையாது. ஆண்டவர் பிச்சைக்காரனா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவரை தயவு செய்து இப்படிலாம் கேட்டு கேவலப்படுத்தாதீங்க. பெருசாக கேளு. அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய கெத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம், இப்படி கொடுங்க, அதான் உங்களுக்கு பேர் கெத்து, அப்படி சொல்லுங்கள். இப்படி கொடுத்தா தான் உங்கள் பேர் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். பாரு, என் தேவன் என்ன செய்தார் அப்படி சொல்லி. இப்போ இவன் சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லை விரிவாக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருந்துச்சுன்னாக்கா எல்லை விரிவாக்கப்படும். நான் இருக்கிறதையும் வளர்ச்சி அடைவேன். எனக்கு வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் ஆகணும், பெரிதாய் மாறணும். இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆசீர்வதிப்பு தானே அவருக்கு பிரியும். அப்போ என்ன ஆசீர்வாதத்துக்கு எனக்கு எந்த தடையும் இல்லையே. என் சுபாவத்தெல்லாம் பார்த்தீங்களே, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குது. ராஜாவும் சொல்லிட்டார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. அவர் சொன்ன அப்புறமா என்ன, நீங்கள் ஆசீர்வதிங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி வறட்சியில் தான் இருந்தேன். அந்த வறட்சியில் இருந்த எனக்கு இப்போ நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பேன்னு ராஜா சொல்லிட்டார். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, அவர் சொன்னால் நடக்கும். ஆசீர்வதிங்கன்னு போராடணும். என் எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். பிரியமானவர்களே, இவனுக்கு எதுக்கு கரம் கூட இருக்கணும்? ஆண்டவருடைய கரம் இருந்தால் என்ன பண்ணும்?
முதலாவது அவருடைய கரம் நாம் செத்துறாதபடி பாதுகாக்கும். எப்படி செத்துருவோம்? நம்ம தீமை வந்தால் செத்துருவோம். ஆனால் தேவனே ஒரு சில நேரத்தில் நம்ம முன்னால் வந்துட்டால் கூட நம்ம செத்துருவோம். அதுக்கு கூட நம்மளை பாதுகாக்கணும். இப்போ மோசேக்கு ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஐயா உங்கள்கிட்ட இத்தனை வருஷ காலமாக நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அந்த மீதியான தேசத்தில் ஒரே மலையில் உங்களை அக்னியில் பார்த்தேன். அதில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. அக்னியின் நடுவில் இருந்து ஒருத்தர் பேசினாராம். அவன் அதைத்தான் முட்செடி பட்ட 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 பட்டன்னு எரிஞ்சுத. அந்த முட்செடி எரிஞ்சு அந்த முள் வெந்து போகாமல் இருந்துச்சு. அதில் அவனுக்கு அற்புதம். ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? படிங்க யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். முட்செடி ஜுவாலையின் நடுவில் ஒருத்தர் நிற்கிறார், ஒருத்தர் இருக்கிறார். கீழே. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அற்புத காட்சி அவர் பார்க்க வந்தார். இதுல சொல்லி இருக்குது முட்செடி எரியல, அவ்வளவுதான். முட்செடி எரியல, என்னடா முள்ளே எரிய மாட்டேங்குது, ஆனால் நெருப்பு வந்துட்டே இருக்குது. இன்னும் அது அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சி எது தெரியுமா? அந்த முள்ளு எரியறது இல்லை, அதுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறார். ஒரு தேவ தூதனம் ஆனவர் அது உள்ள நின்று கூப்பிடுறார். அக்னிக்குள்ள நிற்கார். அந்த அதிசயமானதை பார்க்க தான் உள்ளே வந்தான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஏய் செருப்பை கட்டி போடுற அப்படி. அப்போ அதிசயமான தேவனை அவன் பார்த்தான். ஆனால் சரியாக அந்த சாயலை பார்க்கல. ஆனால் அவனுக்கு ஆசை இருந்துச்சு, ஆண்டவரே உன்னை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாதே. அதனால் ஒரு காரியம் பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி அப்படி கடந்து போகிறேன். எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அதனால் நீ அங்கே போய் அந்த கண்மலை வெடிப்பில் ஒளிஞ்சு உட்காரு. அந்த வெடிப்பில் போய் நின்றுக்கோ. நான் கடந்து போவேன். முன் சாயலை பார்க்க முடியாது. நீ முன்னால் பார்த்தீங்கன்னா செத்துருவேன். அதனால் நான் கடந்து போகும்போது என் பின் சாயலை பாரு. உனக்கு தீங்கு வந்துடாதபடி, நீ அழிஞ்சு போகாதபடி என் கரத்தை வைத்து உன்னை பாதுகாப்பேன். யோசித்து பாருங்கள். ஒரு கடவுள் போகிறாராம், போயிட்டுருக்கிறாராம். அவர் பின் சாயலை நம்ம பார்ப்போமா? ஆனால் அவர் கரம் நான் கைட்டியா வச்சுட்டு போவார். இங்கே கையை கைட்டி தனியாக இங்கே வச்சுட்டு போக முடியுமா அப்படி? அப்போ இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் போகிறாரு, ஒருத்தர் கையை வச்சு மறைக்கிறாரு. 2 பேர் இங்கே யாரு? படிமா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். போதும், நான் போய் முடிகிற வரைக்கும் என் கரத்தை வச்சு மூடுவேன். அதுக்கப்புறமா நான் கரத்தை எடுப்பேன். நான் போயிட்டு என் பின்பக்கத்தை தான் நீ பார்ப்ப, என் முகத்தை நீ பார்க்க மாட்டே சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் தான் போயிட்டாரு. இப்போ ஒரு ஆள் இப்படி போகிறாங்க, அவரை பார்க்கணுன்னு நான் இருந்தேன். பேன் போகுதுல வண்டி, இதோ வராங்க மினிஸ்டர் போயிட்டாரு. சொயங்கன்னு போயிடுச்சு. நீ பார்த்தியா? தான் கார் தான் வேகமாக போயிடுச்சே. போகுது இங்கே போயிடுச்சு கார் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. ஆண்டவர் கடந்து போனார், சொயங்கன்னு அங்கே போயிட்டார். அப்போ இந்த கை வச்சுருந்தாங்களா, அது யார்? என் கரத்தை வைத்து பாதுகாப்பேன்னு சொன்னார். அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. கடந்து போன ஒரு பிதா, அவருடைய சாயல் இவன் மேலே பட்டுச்சுன்னா செத்துருவான்னு சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து கரத்தை வச்சு மூடினார். ஒரு கரம், தேவனுடைய கரம் நம்மளோட இருந்துச்சுன்னா நமக்கு மரணம், நன்மையானதில் கூட மரணம் வந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் தான் போகிறாரு. தேவன் போனால் கூட எனக்கு ஆபத்து வந்துடும். அந்த மாதிரி தேவனால் கூட எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவர் கரம் எனக்கு வேணும். அதனால தான் ஆண்டவரை, நீங்கள் வந்து என்னை கூட இருங்க அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய கரம் என்னோட கூட இருந்து அப்படின்னா அது என்ன பாதுகாக்கும், சாவாமல் பாதுகாக்கும் அந்த இடத்துக்குள்ள. 2வது, அவர் கரம் என்ன பண்ணும்? இஸ்ரவேலில் மழையே வராமல் போச்சு இல்லையா, 3.5 வருஷம். இப்போ எலியா வந்து மழையை வர வச்சிட்டான், பலி செலுத்தி முடித்தான். அவன் அந்த கர்மேல் பர்வதத்து மேலே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். மழை வரப்போகுது.
ஆகாப் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறான். இப்போ எலியா சொல்லி விட்றான், டேய் அவனை வீட்டுக்கு போக சொல், சமாரியாவுக்கு பயங்கரமான மழை வரப்போகுது. அப்படியா? சாப்பிட்டு அர்ஜென்ட்டாக அவர் போய் ரதத்தில் ஏறத்துக்குள்ளே மழையும் காற்றும் வந்துடுச்சு. இப்போ அவர் நைட்டில் போக முடியாத, ரதத்தை ஓட்டிக்கிட்டு, லைட் வெளிச்சம் கிடையாது இல்லையா, மலை ஏரியா, மழை ஓன்னு அடிக்குது, சும்மாவே நைட்டில் போக முடியாது. மழை அடித்தா எப்படி மலை மேலே வண்டி ஓட்ட முடியும்? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், இவன் எழும்பி அறையை கட்டிக்கிட்டான். யார்? எலியா. எலியா எழும்பி அறையை கட்டிட்டு ரதத்துக்கு முன்னால் போய் ஜங்குன்னு குதிச்சான். ஆண்டவர் அவன் மேலே கரத்தை அப்படி வச்சார், கையை வச்ச உடனே எலியா இப்போ யாராக மாறினார்? லைட்டாக மாறினார், வெளிச்சம். இப்போ ஆகாப்பு ரதத்தை ஓட்டுறான், எலியா முன்னால் ஓடுறாரு. யோசித்து பாருங்கள், 2 குதிரை வச்சுருப்பானுங்க, இல்லைன்னா 4 குதிரை வச்சுருப்பானுங்க. இவ்வளோ ஸ்பீடாக ஓட 2 குதிரை, ஒரு குதிரைக்கு முன்னாலே ஓட முடியாது. 2 குதிரை ரதத்தை இழுத்துட்டு போகுது. எலியா முன்னாலேயே ஓடிட்டு இருக்கிறான், லைட் வெளிச்சமா. அந்த எலியாவை பார்த்து இவன் அந்த ஊரை போய் சேர்ந்தான். கர்த்தருடைய கரம் நமக்கு வந்து நின்றுச்சுன்னா நமக்கு வழி வாசல் தானாக திறக்கப்படும், தடையே இருக்காது. இந்த மழை இவனை தடை பண்ணிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், மழை உன்னை தடை பண்ணாதபடி நீ சாப்பிட்டு சீக்கிரமாக ஓடிப்போ. நம்முடைய தடைகளை உடைச்சிடுவார். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நான் முன்னேறி போகிறதுக்கு தடை எதுவுமே நமக்கு தடை. எவ்வளவு பிரச்சனை நம்ம கண்ணுக்கு முன்னால் இருந்தால் கூட நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். ஐயோ இது என்னை தடை பண்ணிட்டுமே, அது என்னை தடை பண்ணிட்டுமேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார், நான் பின்னால் போயிட்டே இருக்கிறேன். அதான் அவருடைய கரம். 2வது அவருடைய கரம் ஒன்று வந்துச்சு. எங்கே? 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யோசபாத்தும் அதில் இருக்கிறான், ஆகாப்பு இருக்கிறான், இன்னொரு ராஜாவும் இருக்கிறான். இவங்க 3 பேரும் சாவறதுக்காக இங்கே வந்தோம், கடவுள் நம்மளை சாவடிக்க போகிறாரா, யாராவது ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுங்கயா அப்படி சொன்னாங்க. உடனே என்ன செய்தாங்க, சாப்பாத்தின் குமாரன் ஒருத்தன் இருக்காங்க, எலியாவுக்கு கையில் நீர் வார்த்தவன், அவனை கூப்பிடு, கர்த்தருடைய வார்த்தை அவங்ககிட்ட இருக்கு. உடனே அவனை கூப்பிட்டாங்க. அவன் என்ன சொன்னான், வந்து ஒரு ஊரிமை வாசிங்க அப்படின்னா. அவனுக்கு வாத்தியத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. தீர்க்க தரிசனம் சொல்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் யாரு கூட இருக்குதோ சில நேரங்களில் எந்த பக்கத்தில் பொறுத்து என்ன பண்ணுறதுன்னு திகைச்சிடுவோமே. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு திகைச்சி போய் நிற்போமே. அந்த மாதிரி டைமில் கர்த்தருடைய கரம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கு அவர் ஆலோசனை தருவார். அவர் சொன்னார், இந்த இடத்தமெல்லாம் வெட்டுங்கய்யா, வாய்க்கால் வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, நாளைக்கு தண்ணி வந்து ரொம்ப முடியுமா? காற்றையும் பார்க்க முடியாதான், மழையும் பார்க்க முடியாதான், தண்ணி நிரம்பிடும் வாழ்க்கால. எப்படி நிரம்பும்? அவங்க நம்பினாங்க கர்த்தருடைய வார்த்தையை. அதே மாதிரி காலையில் தண்ணி வந்துடுச்சு. நமக்கு ஏதாவது கிடைக்காதான்னு சரி அலையிறம், பார்த்தீங்களா, திகச்சு போகிறோமே, ஏதோ நம்மளுக்கு ஆக போகுதுன்னு பயப்படும் போது கர்த்தருடைய கரம் நம்ம கூட வந்துச்சுன்னா நமக்கு தேவையானது வழி வாசல் அது திறந்து விட்டுரும், சகலத்தையும் அது வாய்க்க பண்ணும். அதனால் கர்த்தருடைய கரம் தான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து. அப்போ கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் உயிர் தப்புவான், அவன் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவான், அவன் வாழ்க்கையில் தடுமாற்றம் வராதபடி பாதுகாக்கப்படுவான், அவன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அடுத்தது ஒரு கரம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவன் ஏன் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், எனக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. அவங்க யாருன்னு தெரியாத என் கூடயே இருக்கலாம், எனக்கு ரிலேஷனாக இருக்கலாம், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் எனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்தால் எனக்கு எப்படி தெரியும்? அதனால் 21:8 சங்கீதம் 21:8 கர்த்தருடைய வலது கரம் என்னை பகைக்கிறவங்களை கண்டுபிடிச்சிடும், எனக்கு விரோதிகளை எட்டி பிடிக்கும். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். பார்த்தீங்களா, என்னுடைய சத்துரு யாருன்னு எனக்கு தெரியாது, தேவனுடைய கை என் கூட இருந்துச்சுன்னா அது எட்டி பிடிச்சிக்கும். நீயா பகைக்கிற, நீயா விரோதமாக எழும்புற, நீயா நாசம் பண்ண பார்க்குற, நீயா அழிக்க பார்க்குற, எட்டி பிடிச்சிரும். என்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதே, அவங்கள அந்த கை கண்டுபிடிக்கும். அவன் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக கேட்டான் ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை வெள்ளையை விரிவாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். இத்தனை காரியத்துக்கு அது நன்மை செய்யும், இத்தனை காரியத்துக்கு அது நன்மை செய்யும்.
இந்த நன்மை, இந்த கரம் என்னோடு கூட இருந்தால் தீங்குக்கு என்னை விலக்கி வெளியே கொண்டு வருவேன். தீங்குக்கு என்னை விலக்கி வெளியே கொண்டு மறுபடியும் படிமா. நாளாகம புஸ்தகம் 2 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. தீங்கு என்ன செய்யும்? என்னை துக்கப்படுத்தும். ஏதாவது துக்கம் வருது, எனக்கு கிடைச்சிது போயிடுச்சுன்னா துக்கம் வந்துடும். எனக்கு இப்போ தான் கிடச்சிதுங்க, இவ்வளோ நாள் எதிர்பார்த்தேன், இப்போ தான் வந்துச்சு, அதுவும் கெட்டு போச்சு. வராமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருக்கும், கிடைக்காம இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும், எதனா ஆகாமல் இருந்தால் கூட சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சது, சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே போயிடுச்சு. என் சந்தோஷம் முழுசாக கூட அவளியே போயிடுச்சே, கெட்டு போச்சே, உடஞ்சி போச்சே, எங்கள் பறிச்சு விட்டாங்களே, தூக்கிட்டு போயிட்டாங்களே, திருடிட்டாங்களே, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது என்னை துக்கப்படுத்தும். தீங்கு என் கையில் கிடச்சிது போச்சே, அந்த மாதிரி துக்கம் வரும். அது வரக்கூடாது. அதுக்கு என்னை காப்பாற்று. உன் கரம் என்னோடு கூட இருந்து அதுக்கு என்னை தப்புவி. அடுத்தது, தீங்கு என்னை பின்தொடரும், நான் செத்து போயிடுவேன். ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்க, லோத்து சொல்கிறான், போடா அப்படி சொன்னால் முடியாது, தீங்கு என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, அங்கே போனால் நான் செத்துருவேன் இப்படி சொன்னான். பிரியமானவர்களே, அப்போ தீங்கு நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை கொன்னுடும். தீங்கு நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொன்னுடும். அப்போ ஒரு கரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தீங்குக்கு விலக்கி என்னை பாதுகாத்து எனக்கு ஜீவனை மாற்றிடுவார். எப்படி தேவன் கடந்து போகும்போது கரத்தை வச்சு மறைச்சாரோ அந்த மாதிரி என்னை காப்பாற்றிட்டுருவார். அதனால் தீங்கு எனக்கு வராதபடி நான் பாதுகாப்பேன், தீங்குக்கு என்னை விலக்குவார். அடுத்தது, தீங்கு எப்படிப்பட்டது நம்மளுக்கு வரும்? அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் 27 இருக்கும். பவுல் கப்பலில் போயிட்டு இருந்தான். கப்பலில் போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு என்ன தெரியுமா நடந்துச்சு? பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. கப்பல் உடஞ்சி தூள் தூளாக போச்சு. கட்டையில் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து மெதிக்கு ஏறி அப்படியே தப்பிச்சு கரையை வந்து சேர்ந்தாங்க. கரையை வந்து சேர்ந்தா அது கிரேக்கா தீவு. அந்த தீவுக்குள்ளே வந்தாங்க. மழை அடிக்குது, பேய் மழை. இப்போ அவங்களுக்கு குளிருது, மலை மேலே வரையும் குளிருது. இப்போ என்ன பண்ணாங்க, விறகெல்லாம் எடுத்து போடு, தண்ணியில் செத்து போடுத்தாலும் மேலே வந்து குளிரில் செத்துற போகிறோம் அப்படி சொல்லி விறகெல்லாம் தீக்கி போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு இருக்கும்போது பவுலும் என்ன பண்ணார், விறகை தீக்கி போடுறாரு. லூக்கா விறகு தீக்கி போடுறாரு. எல்லாரும் விறகை தீக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே விறகை பொறுக்கி தீக்கி இப்படி போட்டாங்க பாருங்க. அந்த கும்பலாக விறகை அள்ளி போடும் போது அந்த விறகுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்துச்சு, விரியன் பாம்பு. எரியிற நெருப்புக்குள்ளே அந்த கட்டைங்களை போட்ட உடனே அந்த சூடு தாங்க முடியாமல் விளைஞ்சி அடுத்த கட்டையை தூக்கி போடும் போது பவுல் கை தான் இருந்துச்சு. லபக்குன்னு கடிச்சு விட்டுச்சு, கையை கடிச்சிச்சு, அப்படியே தொங்குது. கையை எடுத்தா விரியன். அந்த ஊருக்காரங்களாம் பார்க்குறாங்க, இவன் ஒரு கொலைபாதகன்னாரப்பா, எதையோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கலாம், அதனால தான் கடல்லையே சாக வேண்டியது. கப்பல் உடஞ்சி சாகாமல் தப்பிச்சு வந்துட்டான். அந்த மரணம் இவனை விட்டுச்சா பற்றியா? பின் தொடர்ந்து இங்கே வரைக்கும் வந்து இங்கே செத்து போகிறான். பிரியமானவர்களே, விரியன், கட்டு விரியன், நல்ல பாம்பு கிடச்சா கூட என்னங்க கிடச்சிது, பாம்புங்க அப்படி சொல்லுவோம். விரியன் கிடச்சிச்சுன்னாக்கா என்னங்க கிடச்சிது, ரத்த நாணங்களுக்குள்ள உடனேயும் பாய்சன் ஏறிடும். என்ன கிடச்சிது, போயிடுவார். அவ்வளோதான். பாம்புன்னு கூட சொல்ல முடியாது, பாம்புன்னு சொல்கிறதோட சேர்த்துருவார். அவ்வளவு பவர்ஃபுல் அது. இப்போ இவர் கட்சி தொங்குது. அவர் என்ன பண்ணார், பிடிச்சி தீயில போட்டு உதறி போட்டார். உதறி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கார், சீஃப் டாக்டர். யார்? ஃபேமிலி டாக்டர் லூக்கா. பவுல் கூடயே தெரிஞ்சிருந்தார், அவர் வைத்தியம் தானே. டாக்டர், விரியன் கழிச்சிருக்குது, எவ்வளோ பாருங்கள், பல்லு எப்படி இறங்கி இருக்குது, எதனா ட்ரீட்மெண்ட்டு, இந்த காட்டில் எதனா மூலிகை கிளிக்கு எதனா வச்சு தடவுங்க கேட்டானா நம்மளாம் அந்த என்ன பண்ணுவோம், வாங்க, ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, வாங்க வாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் அவன் ஒன்றும் கேட்கல, லூக்கா கட்டியும் எதுவும் விசாரிக்கலை. ஊர் ஜனங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. தலை வீங்கும், மயக்கம் வரும், நொப்ப நுறையும் வாயிலேருந்து வரும், போய் சேருவான் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு ஒரு சேதமாக வரல. பார்த்துட்டே இருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, தேவன் அப்படி சொல்லிட்டாங்க, கடவுள்ன்றாங்க. எடுத்தீங்களா?
அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த அதெல்லாம் வேணாம், அவங்க சொன்னது மட்டும் படிங்க. தான் நான் படிச்சுட்டு சொல்லிட்டேன். 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அவனை கொலைபாதகன்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை படிங்க. 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. பாத்தீங்களா, கொலைக்காரன் ஏதோ அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், இதுக்கு சந்தேகமே இல்லையம்மா, கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதே வாய் வேற சிந்தையா மாறுது. கடவுள் இவங்க கடவுள் எப்படி பாருங்க. நம்மளுக்கு எதுனா ஒரு அநியாயம் நடந்துச்சு, கஷ்டப்படுறோம்னாக்கா நீ பண்ண அநியாயத்துக்கு கஷ்டப்படுற, இதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வரம் போகிற உனக்கு அப்படி சொல்லுவாங்க. இதுவும் பல்ல கட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேலே எப்படா மாட்டி எதுனா சின்ன பின்னா மாவான் ஆன உடனே சொல்லுவாங்க. எனக்கு அப்பவே தெரியும், மோசமானவன் மோசமானவன்டா சாமின்ற மாதிரி, மோசமானவன் கெட்டு நாசமாக போகிறான் போட்டோம் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா அவர் ஜபிக்கிறவர், அதான் ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லுவாங்க. வேற சிந்தை வந்துடும். அப்படி ஜபிக்கிறவருக்கு ஒன்றும் வராது. அவங்கெல்லாம் போராடி ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அப்படியே இறங்கிடுவார், கடவுள் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, அவங்களுக்கு வேற சிந்தையாகி அவனை தெய்வம் வாங்கிட்டாங்க. பெரிய மாணவர்களே, தீங்கு நம்மளுக்கு விஷப்பூச்சினாலும் வரும், தேவனாலும் வரும், யார் மூலியமாவது வரும். அந்த தீங்கை நம்ம அனுபவிச்சிடக்கூடாது. நெகமியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், நெகமியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர்கள் தீங்கை அனுபவித்தாங்க அப்படி சொல்லியிருக்குது. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். பார்த்தீங்களா, மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிச்சாங்க. அவங்க தீங்கை என்ன செய்கிறாங்களாம், அவங்க ருசி பார்த்தாங்க சரீரத்தில். எங்கேயாவது போயிட்டு வாங்க, டூருக்கு போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, என்ஜாய் பண்ண, நான் அனுபவித்தேன் சந்தோஷத்தை, அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து சரீரத்தில் உணர்கிற அனுபவம். இப்போ இந்த தீங்கை கூட அவங்க சரீரத்தில் உணர்ந்தாங்க, தீங்கை கூட சரீரத்தில் உணர்ந்தாங்க, அதை அனுபவிக்கிறாங்க, தீங்கை அவங்க அனுபவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். பிரியமானவர்களே, அதனால தான் இவன் இப்படி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை கொன்னுடாதபடிக்கு அதற்கு விலக்கி, தீங்கை ஒன்றும் பண்ண முடியாது, தீங்கு கட்டந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம கேட்கக்கூடாதுங்க, ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தருடைய கரத்தையும் கேட்டு வாங்கிக்கும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், நான் இப்போ தான் உன்னை ஆசீர்வதிச்சேன். ஆமாம் ஆண்டவரே, நீ ஆசீர்வதிச்ச, ஆனால் நீ ஆசீர்வாதம் வதிச்சியே, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆசீர்வதித்து எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவார் அப்படி எதுக்கு சொன்னாங்க? ஏன்னா உன் ஆசீர்வாதம் பறி போய்டும்னு அவங்களுக்கு தெரியும், உன் ஆசீர்வாதத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். அதனால் உன்னை ஆசீர்வாதத்துக்கு பேர் சொல்ல, அது உன்னை காக்க கடவார், உங்கள்கிட்டயே அது இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நான் கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து உன்னுடைய கரம் என் கூட வந்து என்னை காத்துக்கொள்ளும், அந்த ஆசீர்வாதம் எங்கேயும் போகக்கூடாது, என்னை ஆசீர்வதித்து காத்துக்கொள். அப்போன்னா நான் கிருபையில் நிறைஞ்சி சமாதானத்தோடு இருப்பேன். அப்போ தீங்கு எனக்கு வராது, தீங்கிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், துக்கம் எனக்கு வராது, நான் பாதுகாக்கப்படுவேன். இப்படி ஒரு காரியம் நடந்த எவ்வளோ பெரிய. அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார். கண்களை மூடுவோமா?